ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5வது நாள், இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 5வது நாள் ஜெபத்திலே திருச்சபையிலே கலந்து கொண்டிருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் அது தரையிலே விழுவதே இல்லை. ஆமேன். நோவாவினுடைய காலத்திலே ஆண்டவர் ஜல பிரளயத்தினால மொத்த உலகத்தையுமே அழிஞ்சிருச்சு. ஜல பிரளயம் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள், புற்பூண்டுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜலம் பெருகிட்டு அப்படின்றத வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜலம் வடிந்ததற்கு பிற்பாடு அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வெளியே விட்டுட்டு ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இனி ஜலத்தினால தேசத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இனி அப்படி நடக்காது, இனி அப்படி பண்ண மாட்டேன். அதனால நான் இந்த 5வது நாளுடைய ஆரம்பத்தில் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற சோதனையை குறித்து நீங்கள் இனி இந்த சோதனை ஒரு காலம் எனக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல, மீண்டும் இந்த சோதனை வந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது, மீண்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்னால் உண்மையிலே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய லைஃப்லேயே ரொம்ப கடினமான ஒரு பாதை, கடினமான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை தான். இது முடிஞ்சிருச்சுன்னா போதும், இது திரும்பி வரக்கூடாது. ஆனால் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண மாட்டாய் அப்படின்னு சொன்ன அந்த தெய்வம், நீங்க இப்ப கடந்து போகிற இந்த சூழ்நிலை நான் நம்புறேன் சீக்கிரமாய் முடியும். திரும்பி உங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் இனி வராத அளவிற்கு கர்த்தர் உங்களை மரணம் வரைக்கும் காத்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நினைச்சா அது கண்டிப்பா அது திரும்பி வர்றதே இல்லை. சிலருக்கு 3 டைம் 4 டைம் இந்த கேன்சர் வாதி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், அடுத்து திரும்பவும் வந்துருச்சு. இப்போ அந்த கஷ்டம் எங்களுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாரு. அது எந்த மாதிரி ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா, நிரந்தரமான ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய கரம் ஒரு நிரந்தரமான விடுதலையை தரப்போகிறது. இனி உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பதில்லை. நம்மை சுற்றிலும் கர்த்தர் பெரிய சமாதானத்தை கர்த்தர் கிருபையாய் வைக்க போகிறார். நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். பொதுவாக ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னாலே அது என்னன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். பிள்ளை பிறந்த உடனே எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அதுவும் ரொம்ப அழகுள்ள பிள்ளையா இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப அழகா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த குழந்தையினுடைய போட்டோவை எடுத்து அதை உடனே எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்லையோ இன்னும் சோசியல் மீடியால உடனே போட்டுருவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஒரு ஆண், அவள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அது அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் அவள் ஒளித்து வைத்தாளாம். அப்போ சில காரியங்கள், சில அற்புதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்கள் நம்ம நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கலாம். அது ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சா ஒரு ஆசீர்வாதமான சாட்சியா இருக்கலாம்.
ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போமே ஆனால் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரும்போது அது அழகா இருந்தாலும், அது நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருந்தாலும், ஆண்டவர் அதை எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ 3 மாதம் நீ ஒளித்து வைத்துக்கொள். நீ வெளியில சொல்ல வேண்டாம், நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அதை சாட்சியா கூட சொல்ல வேண்டாம். நம்ம நிறைய பேர் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, சில காரியங்கள் சில சாட்சிகளை நம்ம நிறைய நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லுவோம். இந்த சாட்சிகளை எல்லாருக்கும் சொல்றதுல கூட என்ன இருக்குன்னா ஆபத்து இருக்குது. இங்க ஒருவேளை இந்த தாயார் இந்த சாட்சியை சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, அது ரொம்ப அழகாக பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அடுத்த நிமிஷம் எகிப்தில் இருக்கிற ஆட்கள் அந்த பெரிய ஆட்களெல்லாம் அந்த குழந்தைய ஒன்று கொண்டு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நைல் நதியில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன பண்ணணும்னா அவங்கள கொல்லணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போ சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்க இதுல ரொம்ப ஞானம் உங்களுக்கு தேவை. என்ன அப்படின்னா, சில சாட்சிகளை சில நேரங்களில் நம்ம வெளியே சொல்லவே முடியாது. அது நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியணும். அதை ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நம்ம துதிச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுறணும். இது ஒரு மிகப்பெரிய ஞானம். இல்லை, என்னுடைய சாட்சி ஒளித்து வைக்கக்கூடிய சாட்சியை ஒளிச்சு வைக்காம நீங்க ரொம்ப வெளியில எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி யோசேப்புனுடைய பலவர்ண அங்கி அவங்க உறிஞ்சு போட்டாங்களோ அதே போல சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கே நிறைய பொறாமைகள் உண்டாகும், நம்முடைய சாட்சிகளுக்கே நிறைய பொறாமைகள் உண்டாகும். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே சில காரியத்தை என் வாழ்க்கையில ஒளித்து வைக்கணும்னு நீங்க அனுமதிச்சீங்கன்னா, அதை அப்படியே ஒளித்து வைக்கக்கூடிய ஒரு ஞானத்தை, கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் வாசிப்பீர்களேயானால், அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளினால் என்னை இருக்க கட்டினால் நான் வளர்ச்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் என்றான். கவனிங்க, இந்த இடத்துல நம்ம ரெண்டாவதாக நம்ம இந்த 5வது நாளில் ஒன்று ரொம்ப அழகாய் கவனிக்கணும். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு கயிறுனால கட்டுகிறாரு. அப்படின்னா மற்றவர்கள் கட்டுகிற ஒரு வாழ்க்கை அப்படின்னா அவனுடைய சம்மதத்தோடு கட்டின கட்டுகள், அவனுடைய விருப்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய கட்டுகள் இருக்கிறது. இந்த கட்டுகள் எல்லாம் இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் இந்த கட்டுகளை உடைக்கணும். ஆனால் இதில் இருக்கிற சில கட்டுகள் என்ன கட்டுகள் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சம்மதத்தோடு இருக்கிற கட்டுகள் நிறைய இருக்கும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த சிம்சோன் இவர்களை இன்னொருத்தர் சம்மதம் இல்லாம கட்டல, இல்லைன்னா இன்னொருத்தர் வேணும்னு இவன் பலசாலியா இருக்கிறான், இவனை எப்படியாவது கட்டிடலான்னு கட்டல. இவனுடைய சம்மதத்தோட தெளிலால் சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் சரி என்ன கட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனே கட்ட சொல்றான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளுக்கு உங்க சம்மதம் காரணமா இருக்கா? நீங்க தான் சம்மதிச்சீங்களா? நீங்க சொல்லி தான் பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்கிறானா? நீங்க அதுக்கு ஓகே சொன்னீங்களா? நீங்க செஞ்ச பாவம் அதுக்கு காரணமா இருக்கா? நீங்க செஞ்ச தவறு அதற்கு காரணமா இருக்குதா? அப்போ நீங்க அந்த கட்டுகளை கட்டுறதற்கு அனுமதி கொடுத்ததுனால நீங்க அதை நீங்க கேன்சல் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி நான் தான் அனுமதிச்சேன், பிசாசு வர்றதுக்கு நான் தான் அனுமதிச்சேன், என்ன நீங்க என்னை மன்னிச்சிருங்க. பாருங்க,
சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப தங்கச்சி வந்து அப்படியே பல நாட்கள் தூங்காம பைத்தியம் போல, அப்படியே பைத்தியம் பிடிக்கிறது போல இருட்டடைஞ்சு பழைய ஒரு துணியை போட்டுட்டு அவங்க அம்மா அப்பா இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுக்காக அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த தங்கச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம வந்து மேல மொட்டை மாடியில போய் பிசாசு அப்படின்னா அந்த படத்துல, சினிமா படத்துல எந்த படம் வந்து ஹாரர் மூவி மாதிரி அப்படின்னா அந்த இந்த பிசாசு வர்ற மாதிரி அந்த மூவிஸை வந்து பார்த்து ஒரு நாள் ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மூவியில் இருக்கிற பிசாசு வந்து கேட்குதாமா, நான் உனக்குள்ள வரட்டுமா, நான் உனக்குள்ள வந்தா நான் உன்னை இப்படி பலசாலியா மாத்துவேன், நான் உனக்குள்ள வந்தா எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதுக்குள்ள தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு அந்த அந்த மொபைல்ல பார்த்து எஸ் நீ எனக்குள்ள வா நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த நாளையில ஏதோ ஒரு ஷாக் அடிச்சது மாதிரி, சில்லுன்னு குளிர்றது மாதிரி இருந்திருக்குது. அன்னையிலிருந்து தூக்கம் போயிருச்சு, அன்னையிலிருந்து அவளுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது அது ஆடும்போது நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, இவ தான் என்ன வருந்தி அழைச்சா, இவ தான் என்ன விருப்பமா கூப்பிட்டா. இப்போ இந்த பிள்ளைக்கு சுயநினைவே வர மாட்டேங்குது. நான் வந்து சும்மா இருக்கும்போது சொல்றேன், இல்லை நான் கேன்சல் பண்றேன், எனக்கு அது வேண்டாம். அந்த பிசாசு துரத்தப்படுவதற்கு எவ்வளவு பாடு தெரியுமா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களாகவே வருவித்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இல்லாத நேரத்தில், நமக்கு தெரியாத நேரத்தில் சில கட்டுகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அனுமதியோடு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க மனம் திரும்பாம அந்த கட்டுகளில் இருந்து நீங்க விடுதலை ஆகவே முடியாது. அதனால இந்த 5வது நாள் உங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டுகள் ஏதாவது இருக்குமானா, அது நீங்கள் காரணமாய் இருப்பீர்களே ஆனால், நீங்க அதுக்கு ஓகே சொல்லி இருப்பீங்கன்னா, நீங்க அந்த காரியத்திற்கு யாருக்கும் தெரியாம நீங்க சைன் போட்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு அந்த சத்துருவை பார்த்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு எனக்கு அந்த அறிவு இல்லை, ஆனால் இன்றைக்கு இயேசுவினுடைய ரத்தம் என் மேல் இருக்கிறது, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அந்த கட்டுகளுக்காக நான் வருந்துகிறேன், அந்த கட்டை கட்டுவதற்கு இனி உனக்கு அனுமதி இல்லை. அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க அந்த கட்டுகள் நம்மை விட்டு முழுவதுமாய் விலகும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே கைகளை மேல உயர்த்தி, நீங்க அனுமதிச்சு ஏதாவது கட்டுகள் உங்களுக்கு இருக்குமானால் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. முழு பலத்தோட அப்பா இயேசுப்பா, நீர் ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா, நான் தான் அந்த கட்டுக்கு காரணம், நான் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், பிசாசு இந்த மாதிரி கட்டுகிறதற்கு நான் தான் அந்த வழி வகுத்தேன். ஆனா இப்ப இயேசுவின் நாமத்தினால அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பேசினதற்காக என்னை மன்னியும், இந்த வார்த்தையை நான் சொன்னதற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே, இப்படி நான் என்னை ஒப்பு கொடுத்ததற்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரருடைய மனைவியா இருக்கிறவர்கள் அவருடைய புத்தகத்துல ஒரு சாட்சியை எழுதியிருந்தாங்க. அப்ப அந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல அன்னைக்கு இருந்ததுல இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அப்படின்னா அந்த லேடிஸ் எல்லாருமே இந்த முட்டி வரைக்கும் ட்ரெஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு வழக்கமா இருந்திருக்குது. அது ஒரு ஸ்டைல். அப்படின்னா ஃப்ராக் மாதிரி போட்டு கீழே அந்த காலுடைய கீழே முட்டிக்கு கீழே அந்த காலை காமிச்சு அப்படின்னா அந்த ஷூ போடுறது வழக்கம் அவங்களுக்கு. அது எல்லாருமே ஸ்டைல் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால எல்லாரும் இவங்க காலேஜ் படிக்கும்போது பார்க்குற எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த முட்டிக்கு கீழே அந்த காலை ரொம்ப அழகாக காமிச்சிட்டு வர்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த கால்களை ரசிப்பாங்களாம். ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இவங்க கால் இவங்களுக்கு நினைச்சது மாதிரி இருக்காது. கொஞ்சம் ரொம்ப கருப்பா அப்படின்னா நிறைய அந்த முடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களால அப்படி அதை செய்ய முடியாதனால ஒவ்வொரு நாளும் காலை பார்த்து சபிச்சுட்டே இருப்பாங்களாம்.
நீ வந்து மோசமான கால், நீ எதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அப்படி இருக்கிறதுனால உன்னால தான் இந்த கால் எனக்கு வந்துச்சு, உனக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காலுக்காக அப்படியே இவங்க ஏதாவது ஒன்று பேசிடுறது. அடுத்து வந்து நீ இருக்கிறதுக்கு உடஞ்ச காலா பிறந்திருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இப்படி இந்த காலா வந்தா அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. திருமணமானதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கால் வலி அவங்களால தாங்கவே முடியாதம்மா. 15 நிமிஷம் நடந்துட்டாங்கன்னா திரும்பி 1 மணி நேரம் சேர்ல உட்காராம அடுத்து அவங்களால டிராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வியாதி அங்க இருக்கிற எல்லா டாக்டர் இடத்துலையும் போய் செக் பண்ணா யாருமே அதுக்கு பதில் சொல்ல ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனா என்னமோ தெரியல உங்களுக்கு வலிக்குது. அவங்க வலியை யாராலையுமே சரி பண்ண முடியல. அப்ப இன்னும் எரிச்சல் மேல எரிச்சல் வந்திருக்குது. பிறக்கும் போதே எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை, எனக்கு இந்த காலில் தான் பிரச்சனை, எதுக்கு இந்த கால், இதை பேசாம வெட்டி போடலாமா. அப்போ ஒரு ஊழியக்காரிடத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது சொன்னாராமா, இந்த மாதிரி நீ ஒரு காலத்துல வந்து உன்னுடைய கால் இப்படி இருக்கிறதுனால உன் காலை பார்த்து நீ சபிச்சிருக்கிறியா, நீ இப்படி பேசி இருக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா ஆமா எனக்கு பிறந்ததுலேருந்தே எனக்கு பிடிக்காத ஒன்று தான் என்னுடைய கால் தான். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நீ அதற்காக மன்னிப்பு கேளு, இந்த வியாதி வேற யாராலையும் வரல, உன்னால தான் வந்திருக்குது, இந்த வலிக்கு காரணம் நீ தான் இதை உண்டு பண்ணின, இந்த கட்டு வேற யாராலையும் கட்டப்பட்டதில்லை, நீயே அனுமதி கொடுத்து கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த போதகருடைய மனைவி அழுது ஒப்பு கொடுத்து, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு தந்த இந்த கால்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னதுக்கு பிற்பாடு இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் விடுதலையாக்கி, பரிபூரணமாய் விடுதலையாக்கி, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களாகவே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சத்துருடைய கையில போய் நம்ம விழுந்துடக்கூடாது, பிசாசனுடைய கையில நம்ம போய் விழுந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் வந்து சில டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரு மேலேயாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை தாங்களே அழிக்கிற சக்திகளாய் மாறுவார்கள். உங்களை கத்தி எடுத்து நீங்க குத்துறதுனால மட்டும் நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க, உங்களை கத்தி எடுத்து வெட்டுறதுனால மட்டும் நீங்க அழிஞ்சிட மாட்டீங்க. நீங்க உங்களை குறித்து பேசுற வார்த்தையை சரியா பேசலைன்னா கூட அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் கணக்கு தீர்க்கும், நியாயம் சொல்லும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடவே கூடாது, நம்ம நாசம் பண்ணிடவே கூடாது. நம்மளை நல்லா வைக்கக்கூடியது யார் அப்படின்னா, முதல்ல நான் தான் என்ன நல்லா வச்சுக்கணும், முதல்ல நான் தான் என்ன நல்லா பார்த்துக்கணும், முதல்ல நான் தான் என்ன ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும், முதல்ல நான் தான் என்ன தட்டி கொடுக்கணும், முதல்ல நான் தான் பரவாயில்ல நீ எழும்பு அப்படின்னு நான் தான் என்ன உற்சாகப்படுத்தணும். சகல காரியத்தையும் ஆண்டவர் முதல்ல யாருக்குள்ளதான் தந்திருக்கிறார்னா நமக்குள்ளேயே தந்திருக்கிறார், எனக்குள்ளேயே தந்திருக்கிறார். எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் யார் தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் நான் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் யார் தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் நான் என்னதான். முதல்ல கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, அதற்கு அப்புறம் என்னை உந்தி தள்ளுகிற, என்னை சுகமாக்குற, என்னை முன்னோக்கி நகர்த்துகிற எல்லாவற்றையும் யார் எனக்குள்ள வச்சிருக்கிறார்னா கர்த்தர். இன்னொருத்தருக்குள்ள எனக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்குள்ளேயே வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீது எப்படி ராஜாவானா? தாவீதுக்குரிய தலைவன் யாரு? தாவீதுக்கு ஆலோசகர் யாரு? வேதம் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை இழந்து எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு, இவன் கூட்டிட்டு போன அத்தனை பேர் இவனுக்கு விரோதமாக எழும்பி ஆளாளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வரைக்கும் போது அந்த தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். உடனே கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் பிடித்து நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். பிரதர், உங்களுக்கு டாக்டர் வேண்டாம், பிரதர் உங்களுக்கு ஆலோசகர் யாரும் வேண்டாம், பிரதர் யாரும் உங்களை தட்டி கொடுக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
அவங்க ஒரு வார்த்தையை சொன்னா நான் எழும்ப மாட்டேனா? அவங்க ஒரு வார்த்தையை சொன்னா நான் அப்படி உற்சாகம் ஆயிருவேன்ல? என் கணவனார் ஒரு வார்த்தையை சொன்னா நான் உற்சாகம் ஆயிருவேன்ல? என் மனைவி ஒன்னு என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஒரு வார்த்தை சொன்னா நான் எப்படி பஞ்சா பறப்பேன், சிட்டா பறப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரவே இல்லை. நீங்க இன்னும் தலைமைத்துவத்துக்கு நேராய் நீங்க போகவே இல்லை. ஒரு கரெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய சகலத்தையும் கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து ரட்சிப்பு உனக்கு வரும் என்று தாவீது தன்னை பார்த்து பேசுகிறார். ஆமென். தட்டி கொடுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து 5வது நாள் தட்டி கொடுங்க. நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? அவ ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? அவன் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? எங்க அம்மா ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? எங்க அப்பா ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? பெட்ஷீட்டை படுத்து அப்படியே மூடிட்டு நிறைய பேர் அவர் வந்து பேசட்டும், அவர் சொல்லட்டும், அவர் என்னை எழுப்பி விடட்டும். எதுக்கு? வேண்டாம். அவர் எத்தனை நாள் எழுப்புவார்? அவர் எத்தனை நாள் சொல்லுவார்? அவர் எத்தனை நாள் உற்சாகப்படுத்துவார்? அவர் எத்தனை நாள் உங்க கூட இருக்க முடியும்? உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவுக்கு அதிகாரி யார் அப்படின்னா, நான் தான் என்னுடைய ஆத்துமாவுக்கு அதிகாரி. கர்த்தர் என் கையிலே தான் என்னை கொடுத்திருக்கிறார். இந்த 100 days ஜெபம் முடிஞ்சதற்கு பிற்பாடு நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது. கர்த்தரை தவிர வேற யாரையும் நீங்க சார்ந்து வாழக்கூடாது. உங்களை பார்த்து நிறைய பேர் பிரமிக்கணும். உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை, இவனுக்கு தைரியம் சொல்ல தேவையில்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ பெரிய தைரியமா ஒன்ன மாதிரி கடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுகிற அளவிற்கு நான் நம்புறேன். இந்த 5வது நாள் நீங்க கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே அந்த பலன், அந்த பலன், அந்த பலன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போ 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 இயேசப்பா, உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படணும், ஆச்சரியப்படணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இல்லை, கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, எனக்கு நானே கட்டின கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. என்னுடைய பர்மிஷனோட நான் கட்டின கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. நான் சொல்றது எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? நான் எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது? உங்களை குறித்து அப்படியே ரொம்ப மட்டமா, நம்மளை குறித்து உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் மட்டமா நினைக்கட்டும், பரவாயில்ல. யார் வேணாலும் குறைவா நினைக்கட்டும், பரவாயில்ல. ஆனா நம்ம எப்பவுமே ஒன்று நினைக்கணும், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். இந்த உலகத்திலே பெரிய சொத்து இயேசு எனக்கு கிடைச்சிருக்கிறதுனால ஐ அம் லக்கி. நான் லக்கியான ஒரு ஆள், நான் சந்தோஷமான ஒரு ஆள். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் இப்ப ஜெபிக்கிறேன், கைகளை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாரு, பிரதர் இது நீங்க உங்களுக்கு கட்டின கட்டு, சிஸ்டர் இது நீங்க கட்டுறதற்கு நீங்க ஒப்பு கொடுத்த இந்த கட்டு, நீங்க தான் ஒப்பு கொடுத்தீங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் தான் இதை அனுமதிச்சேன். இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். இந்த மன போராட்டத்திற்கு நான் யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் என் உடம்பை கெடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் என் சிந்தையை கெடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் என்னை இப்படி
ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. நீர் தடுத்து நிறுத்தி கூட நான் கேட்கல, நீர் சொல்லி கூட நான் கேட்கல, நீ எச்சரிச்சு நீங்க கேட்கல. நானே போய் அந்த சிக்கல்ல விழுந்துட்டேன், நானே என்ன கெடுத்துட்டேன். ஆனா இப்போ இந்த 5வது நாள் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பெர்மிஷனோட கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. நான் தெரியாம கட்டின கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வல்லமை கடந்து வரட்டும். எந்த பிள்ளை, எந்த மகன், எந்த மகள் இப்பொழுது அப்படிப்பட்ட கட்டுனாலே கட்டி வைத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கல்வாரி ரத்தம், உம்முடைய மன்னிக்கிற ரத்தம் இப்ப அவங்களை கழுவும் போது அந்த சத்துருடைய கை எடுக்கப்படுவதாக. எப்படி கிதியோனை கட்டின அந்த கயிறு நெருப்பு பட்டது போல அது அத்து போயிருச்சோ, இப்போ கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அந்த கட்டுகள் இப்பொழுது நெருப்பு பட்டது போல அந்த அபிஷேகம் இறங்கும் போது ஹல்லேலூயா, அது உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி. பெரியவர், 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 பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ ஆண்டவர். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்வார். இனி யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், இனி யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆமென். நம்புறீர்களா? எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு என்றுமே எனக்கு துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இனி நான் என்ன கெடுக்க போவது இல்லை, இனி நான் என்ன தொலைக்க போவது இல்லை. இனி என்ன கர்த்தர் பார்த்துக்க கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. பாடும். அவசட்டையின் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. சொல்லுங்க. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பரிசயம் கேட அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடகம் என் நம்பிக்கையும் அவரே. சொல்லும். அவர் சட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவா. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே. கைகளை மேல தட்டி அவசட்டையின் கீழ் அப்பா. அவசட்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை
கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீரத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற சிந்தைய எல்லாத்தையும் இனி என்னவா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா பத்திரமா. சொல்லுங்க, பத்திரமா. பத்திரமா. எதையுமே உள்ள நம்ம அனுமதிக்கவே கூடாது. உடனுக்குடன் அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை யாருமே சரி பண்ணுவதற்கு இல்லைன்னாலும் அவரை என்ன பண்ணிக்கிட்டாருன்னா ரெடி பண்ணிக்கிட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அவரை ரெடி பண்ணிக்கிட்டாரு. சொல்லுங்க, அவர் ரெடி பண்ணிக்கிட்டாரு. நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். சொல்லுங்க, நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். நல்லா சொல்லுங்க, நீங்க உங்களை ரெடி பண்ணிக்கணும். நீங்க உங்களை ரெடி பண்ணுவீங்களா? எத்தனை பேர் நம்மளை ரெடி பண்ண போறோம்? உங்களை அந்த சக்தியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இந்த 100 நாளையில ஒரு பரிசா கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. பரிசா தரப்போறாரு. இனி உங்களை பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இனி இவனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த பலத்தால ஆண்டவர் இடை கட்ட போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5வது நாள், இந்த 5th டே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 14வது வசனத்தையும் அடுத்ததாக 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்னொரு 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 8வது வசனம், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5வது நாள் ஆண்டவர் நம்மோடு பிராமிஸ் பண்றாரு. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யெகோவா ஈரே, நான் பார்த்து கொள்ளுவேன். இந்த யுத்தத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை மலையை போல இருக்கலாம். அந்த நபர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். யாருமே எதிர்த்து நிற்க முடியாத, யாருமே கேள்வி கேட்க முடியாத, யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்க இருக்கலாம். ஆனா உங்க பக்கத்துல ஆண்டவர் தட்டி கொடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்ளுவார். தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஒரு விசை திருமணமான, எனக்கு கல்யாணமான புதுசு 2008வது வருஷம். இங்கிருந்து சென்னைக்கு நாங்கள் சென்னையில் ஒரு ஊழியத்திற்காக நாங்கள் 2 பேருமே, நானும் பாஸ்டர்மா 2 பேருமே கடந்து போனோம். அப்போ வரும்போது எங்களுடைய டிக்கெட்டுக்காக அங்கே இருக்கிற ஒருத்தர் தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு. டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து கையில் அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து எங்களை ட்ரெயினில் அனுப்புனார். அப்போ 2008 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி கார்டை இந்த பிரிண்ட் அவுட் அந்த ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறவங்க அவங்க அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுருந்தா போதும். ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டாக டிக்கெட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஐடி கார்டை கண்டிப்பாக கையில் வைக்கணும். ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. அது அப்படியே நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். நம்ம கையில் தான் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறினா அங்கே இருக்கிற டிடிஆர் எங்களை பார்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் 2ஐயும் பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு ஐடி கார்டுன்னு கேட்டார். அப்போ நாங்கள் 2 பேருமே ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகல. அப்போ சார் சொன்னோம், இல்லை டிக்கெட் பண்ணியிருக்கிறோம், பட் நாங்கள் தான் ஐடி கார்டு கொண்டு வரலன்னு சொன்ன உடனே
ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இது ராத்திரி நேரம். அந்த டிடிஆர் சொல்றாரு, ஒன்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கே 3000 rupees மேல ஃபைன். ஒன்று ஃபைன் கட்டுங்க, இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிருங்க அப்படின்றாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கட்டுற அளவிற்கு அன்னைக்கு கையில பணமும் இல்லை. இப்போ எங்க ட்ரெயின் நிற்கும், அடுத்த ஸ்டாப் அவர் சொல்றாரு, அந்த ஸ்டாப்ல இறங்கி நாங்க எப்படி நடுராத்திரி அங்க தங்குவோம், எப்படி அதுல இருந்து வருவோம், அப்படி ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. என்னென்னமோ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம். அவர் கேட்கவே இல்லை. 2008ன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை. அதனால எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல. 2 பேருமே அப்பதான் திருமணம் ஆயிருக்கிறோம். அப்போ அவர் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அவர் போய் உட்கார போறார். நாங்கள் ஒரு 10 minutes தாண்டி திரும்ப 2 பேரும் போய் அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்கலாம், இங்கே இறங்க முடியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போய் அவரை கண்டுபிடிச்சி, ஐயா இந்த ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் போய் இறங்கின உடனே கூட வேணும்னா நாங்கள் ஃபைன் கட்டிடுறோம், யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ரூடாக பேசிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு எட்டி பார்த்துட்டு பென்ஸ் அப்படின்னு என்னை கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஹெட் பாஸ்டர் ஒருத்தர் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னமோ இவனுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, ஏய் நீயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் இந்த மாதிரி ஐடி நாங்கள் எடுத்துட்டு வரல, எங்களுக்கு தெரியாது, ஃபைன் கட்ட சொல்றாங்க, இல்லைன்னா இறங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காசு அப்படின்னு சொல்லலை. அப்படியா, எவ்வளோ ஃபைன் கட்டணுன்றாங்க, இவ்வளோ கட்டணும்னு சொல்கிறாங்களா? உடனே அவருடைய பர்ஸை எடுத்து அந்த 3000 ரூபாவை அந்த டிடிஆருடைய கையில் கொடுத்து, அவங்களுக்கு ஃபைன் நான் கட்டிடுறேன், அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க போயிடட்டும், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அப்படின்னு அவர் அந்த இடத்துல நின்று, நான் பார்த்துக்கிறேன்யா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் 2 பேருக்கு ஒரு தெம்பு வந்துச்சு பாருங்க. ஸோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், யாருமே கொடுக்க முடியாத ஒரு தைரியம் அந்த இடத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பிரச்சனையை ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்ற தைரியம் அவ்வளோ வெற்றியா இருந்துச்சு. அப்ப நான் இந்த இரவுல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஒரு மனுஷன் நம்முடைய பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு நம்மை விட உயர்ந்த ஒரு மனுஷன், நம்மை விட பணக்காரனார ஒரு மனுஷன், அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து தட்டி கொடுத்து, நீ கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் வருமோ. நான் நம்புகிறேன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், மகா பெரிய தெய்வம், செய்ய முடியாததை செய்கிற கர்த்தர், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. அந்த ராஜாதி ராஜா உங்க பக்கத்துல நின்னு இன்றைக்கு 5வது நாள் உங்க தோளை தட்டி உங்க கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நீ கலங்காத, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நான் பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த வியாதியை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொள்ளுவேன். கர்த்தரே முன்பாக நின்று ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆமோதித்து ராதானாமா மகிமை மகிமை மகிமை. இந்த வார்த்தையை உச்சரிக்க தேவனுடைய மகிமை உச்சரிக்க இயேசுவே இயேசுவே. அந்த தைரியம் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அந்த வார்த்தையை சொன்னது போல, நீர் பக்கத்திலே இருக்கிறது போல, கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே ஆறுதல். ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே, என்னுடைய தேவை என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன், எப்படி நான் இதை கடக்க போறேன், எப்படி நான் இதை சரி பண்ண போறேன், நான் எதனால இதை மீட்டு கொள்ளுவேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே. ஆமென். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறார், அப்பா விறகு இருக்குது, இன்னும் நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம், எல்லாம் இருக்குது. தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர்
கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதே வார்த்தையை நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல கேட்டிருக்கலாம். உங்களுடைய கணவனாரை பார்த்து கேட்டுக்கலாம், இனி என்னங்க செய்யறது, இனி என்னங்க செய்யறது. இதே வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்க பிள்ளைய பார்த்து நீங்க கேட்கலாம், இனி என்ன செய்யறதுப்பா, இனி என்ன செய்யறது. யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபரிடத்துல இனி என்ன பண்றது, இனி என்ன செய்யறது, இனி என்ன செய்யறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீர் உறுதி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டாரா? ஆண்டவர் பார்த்து கொண்டாரா? அதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க ரொம்ப அழகாய் அதை வாசிக்க முடியும். ஈவன் 22ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 22ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் லாஸ்ட்ல இது, அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். என்னது கேட்கல, என்னது ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா பலி செலுத்துறதுக்கான கட்டை கொண்டு வந்துட்டீங்க, இந்த நெருப்பு கொண்டு வந்துட்டீங்க, ஆனா என்ன கொண்டு வரல, ஆட்டுக்குட்டி எங்கே? நீங்க அதற்கு ஒரு பதில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாயிட்டான். ஆமென். பிள்ளை கேக்குது ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேக்குது. பிள்ளை கேட்கிறது ஆட்டுக்குட்டி. ஆனா ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது என்னன்னா ஆட்டு கடா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே மகனே நீ கேட்கிறது, ஏசப்பா இத பார்த்துக்குங்க ஏசப்பா, இந்த தேவையை பார்த்துக்குங்க ஏசப்பா, இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஏசப்பா, இந்த காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும்பா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, நீ கேட்டதற்கும் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ கேட்டதை மட்டுமல்ல, கேளாததை, அந்த பிரச்சனையை சரி செய்கிறவர் மட்டுமல்ல, இனி அந்த பிரச்சனை தொடராதபடி காத்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அந்த தேவைகளுக்கு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பாடுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, அந்த நாமம் என் புகலிடம் கருத்தோடு துதித்திடுவேன். பாடுவோம். என் புகலிடம் கருத்தோடு துதி. ஒரு விசை கூட யெகோவா யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி.
கலங்கரப்பா. நாம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ருவா, யெகோவா ருவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ருவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. அந்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஆமென். அந்த எதிரிய கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாய் பேசின அந்த நபரை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சிமேயை தூசிக்கும் போது தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் பார்த்துக்கட்டும்பா, அவனை கர்த்தர் பார்த்துக்கட்டும்பா, நீ எதுவும் பண்ணாத, நீ எதுவும் செய்யாத. ஆண்டவரும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நீங்க எந்த சண்டைக்கும் போகாதீங்க, நீங்க எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அதை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்றது யார் தெரியுமா? நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ற கர்த்தர் யார் தெரியுமா? அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் கணவனார் இப்படி இருக்கிறார் ஆண்டவரே, இப்ப நீங்க இவரை யார்கிட்ட சொன்னா மாறுவாரு, இவங்க யார்கிட்ட சொன்னா மாறுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஆட்களை தேடி போகாதீங்க. அவங்க யாருக்கு பயப்படுவாங்களோ அவங்கள வச்சு மிரட்டலாம், அவங்கள வச்சு சொல்லலாம் அப்படின்னு போகாதீங்க. சிலர் சிலருடைய மிரட்டுதல் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சிலருக்கு சிலர் புத்தி சொல்ல முடியாது, சிலருக்கு யாருமே புத்தி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. நீங்க யாரை வேணாலும் வச்சு பேசுங்க, எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைங்க. வக்கீல் சொன்னாலும், கோர்ட்டினுடைய ஜட்ஜே சொன்னாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர்னு இருக்கார்ல, கர்த்தர் இருக்கார்ல, அவர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். அவர் கேட்க வைப்பார். எவரையும் அடிபணிய வைக்கிறதற்கு அவராலே முடியும். எந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு முன்பாக நடுங்காதவர்கள் இருக்க முடியாது, அவருக்கு முன்பாக கேட்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. ஆமென். சவுல் என்பவன் எல்லா இடத்திலையும் போய் கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். வேதம் சொல்கிறது, முதல் இரத்த சாட்சியான அந்த மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுலும் ஸ்தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சிருந்தான். எல்லாருக்கும் பயம். இப்ப அங்கெல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இப்ப அடுத்து தமஸ்குவுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டார். அவர் திரும்ப போய் இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு கையில நல்ல பத்திரத்தை வாங்கி சைன் போட்டு ராஜாவிடத்துல போய், இந்த ஜனங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன், அவங்கள 4-5 பேரை கொல்ல போறேன்னு சொன்ன உடனே கையில அந்த முத்திரை போடுகிற கடிதத்தோட கிளம்புறாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஜனங்களெல்லாம் பதட்டப்படுறாங்க, சபைகளெல்லாம் பதட்டப்படுது. ஐயோ வரானே, என்ன பண்ண போறானோ, யார் பேசுவா, யார் அவனுக்கு எதிர்த்து நிற்பா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சவுலை ஆண்டவர் வழியிலே கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே அவன் சொல்றான், கர்த்தாவே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நேர் தெரு என்கிற தெருவுக்கு போ, அங்க அனனியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான்.
இப்போ அனனியாவிடத்துல ஏசப்பா சொல்றாரு, நான் ஒருத்தனை அனுப்புறேன், அவர் நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட புறஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். அனனியா யாரோ அப்படின்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தா சவுல். ஆண்டவரே, இவன் தான் பத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானே, அத்தனை பேரை அடிக்கிறதுக்கும் நீ அன்னைக்கு பார்த்த சவுல் இன்னைக்கு பார்க்கறது பவுல். நீ போய் பாருன்னு ஆண்டவர் அனுப்பி வச்சிருப்பார். ஒரே ஒரு சந்திப்பு அந்த மனுஷனை தலைகீழா மாற்றி இந்த தேசத்திற்கே ஒரு வெற்றியை கொண்டு கொடுக்க முடியுமானால் நான் நம்புறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்னிடத்துல கொடு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கையில தர்ற ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப லேட்டா தான் செய்வாரு, பொறுமையா தான் செய்வாரு. கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே அவசரமா இருக்காது. கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே துரிதமா டக்குன்னு இருக்காது. ஆண்டவர் சில நேரத்தில் வெயிட் பண்ணி யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நிறைய நேரத்தில் 10 வாதைகளை அனுப்பி ரொம்ப நாள் தாண்டி யுத்தம் பண்ணுவார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, அவர் யுத்தம் பண்ணினா அந்த எதிரி திரும்ப நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவிற்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வர முடியாத அளவிற்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாரு. ரம்தானா மரஹத்தலரமா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த ப்ராப்ளத்தை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. நீங்க பார்த்துக்குங்கப்பா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. உங்க கையில தர்றோம்ப்பா, உங்க கையில தர்றோம். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஞானம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய அறிவு இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளை வாஞ்சையா கேக்குது, அப்பா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை நம்ம எங்க தேடுவோம், எங்க வாங்குவோம், எங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம், யார் கொடுப்பா, எங்க இருந்து எடுக்கிறது? அவருடைய தகப்பனார் ஒண்ணு சொல்லுகிறார், கர்த்தர். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். உங்க கணவனாரை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். மனைவியை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். இனி எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தேவை வந்தாலும் நீங்க கலங்க கூடாது. என்னுடைய வீட்டில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு சத்தம், கர்த்தர். நான் சொல்றேன், அந்த வியாதியை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இது உங்களுக்கான வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று இந்த ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா அப்படின்னா அதுல தேடி பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை அவர் பார்த்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆமென். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென் சொல்லுங்கள். நான் இதற்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன தெரியுமா அப்படின்னா, தன்னுடைய ஒரு பெரிய கீழ்ப்படிதல். தன்னுடைய மகனை ஆண்டவர் மோரியா மலையில போய் கர்த்தர் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே இவர் தன்னுடைய வேலைக்காரரோட கிளம்பி போய் வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டு மலைக்கு போய் கட்டையெல்லாம் அடுக்கிட்டு தன்னுடைய பையனுடைய கையை கால்களை கட்டி அவனை மேல படுக்க வச்சு, இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கத்தியை
எடுத்து ஓங்குறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எனக்கு பயப்படுறவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ வந்து கத்திய பிள்ளை ஆண்டான் மேல் போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. இப்போ பிள்ளைய வந்து பலிபீடத்துல இருந்து ஆபிரகாம் இறக்கிட்டாரு, கட்டுகளை எல்லாம் அவுத்து விட்டாரு. ஆனா அந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்குது. அந்த பலிபீடத்தை வெறுமையா விட்டுட்டு வர்றதற்கு ஆபிரகாமுக்கு பிரியம் இல்லை. எப்படி வெறுமையா விட்டுட்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப என்ன வேதம் சொல்லுது, இப்ப அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைன்னா ஒரு ஆட்டுக்கடா தேவை. ஆனா இப்ப நிக்கிறது, காட்டுல நிக்கிறது யாரு? இவங்க 2 பேர் தான் நிக்கிறாங்க, வேற யாருமே இல்ல. இனி திரும்ப போய் இந்த பலிபீடத்துல போய் ஒரு ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு தன்னுடைய பையனை அனுப்ப முடியாது. இவங்க 2 பேரும் கிளம்பி வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாண தூரம், 3 days தாண்டி தான் அந்த அவங்க வீட்டில இருந்து ஆண்டவர் பலி செலுத்தின இடம் வந்து 3 நாள் பிரயாணம் தாண்டி தான் அந்த மலையே பார்க்கறாங்க. அவ்வளோ தூரமான இடம். திரும்பி போய் வீட்டில் போய் இன்னொரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரவும் முடியாது. இப்போ வேதம் சொல்லுகிறது, இப்போ அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த தேவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, சுத்தி எங்கேயுமே வழி இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மோரியா மலையிலே அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது புதரிலே பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். மலையில யாரு கொண்டு வந்ததுன்னு தெரியல, மலையில யார் ஆடு மேய்ச்சதுன்னு தெரியல, எப்படி அந்த ஆட்டை மட்டும் விட்டுட்டு போனாங்கன்னு கூட தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் இம்மீடியட்டா அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க தேவையை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும். நீங்க கண்ணு திறக்கும் போது அது வெளிப்படும். நீங்க பிளான் பண்ணிட்டு போன அந்த காரியம் உங்களை கைவிடும் போது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். இந்த தேவனுடைய மனுஷன் திட்டம் போட்டு இன்னைக்கு என்னமோ ஈசாக்க பலி கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு போனா அவனுடைய திட்டம் அங்க வாய்க்கல. அவன் சொன்னது, அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா வெறுமையா வர்றதுக்கு மனசு இல்லை. ஆனா கர்த்தர் தன்னுடைய திட்டம் பலிக்கலைனாலும் தனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர்? இந்த மாதத்தினுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ வந்திருக்குது, நான் இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த மந்த்துக்குள்ள அதை செய்யணும், இந்த இயருக்குள்ள நான் அதை செய்யணும். இப்போ எனக்கு தேவை, இப்போ எனக்கு தேவை. அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இம்மீடியட்டா எனக்கு இப்ப என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை ஆச்சரியமாய் சந்திப்பார். இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க விசுவாசிங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இப்போ அட் பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் கடக்க கூடாத இந்த இடத்துல இப்போ எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது. அந்த உதவியை என் தேவன் சந்திப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா இப்போ உனக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை, இல்லை உனக்கு ஒரு ஆட்டுக்குடி தேவை, நான் உனக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த தேவையை கிருபையாய் கர்த்தர் சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே காடைகளை கேட்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த காடைகளை அத்தனை பேருக்கு சாப்பிட கொடுக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆண்டவர் காடையை கொடுத்தார். இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா ஃபுல்லா காடை, இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா இங்கேயும் காடை. அப்படியே பறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே 1 முழத்துல அப்படியே மேல பறக்குது. கர்த்தர் காடைகளை வரவழைத்தவர், மன்னாவால் உணவளித்தவர்,
அன்னன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கிருபையாய் தந்தார். நான் நம்புகிறேன் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் திருமண தேவைகள் சந்திக்கப்படும். அந்த வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய இருக்கிற பண நெருக்கங்கள் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் கர்த்தர் செய்ய போறேன், கர்த்தர் செய்ய போறார். நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. யாரெல்லாம் மனசார சொல்றீங்களோ அவங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை கர்த்தர் நடத்தி வைக்கிறதுக்கு வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். காடைகளை வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தவரே. ஹalleluya. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிறந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். சொல்லுவோம். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். இப்ப கையம கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. கடல் மீது நடத்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஓடுத்தீரே. பாடுவோம். சொல்லுங்க. சாருவா கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே. பாடும். விசுவாசத்தோடே செங்கடல் உம்மை கண்டே, ஓட்டம் பிடித்ததையா. ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டே, யோர்தான் உம்மை கண்டே. பின்னோக்கி சென்றதையா, பின்னோக்கி. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. அட் பிரசன்ட் இப்போ இப்போ உம்மால் கூடாதது இயேசுவே. கூடுமே, எல்லாம் கூடுமே. விசுவாசத்தோட பாடுங்க. மரித்து உயிர்த்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசம். தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஒரு மாற்றம் தருவீரை. இப்ப கைகளை மேல கூடுமே. சொல்லு. மனசார சொல்லு. விசுவாசத்தோடு
எப்பா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது சொல்லு. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது சொல்லு. ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓ உம் பேரால் கை நீட்டி. ஹல்லேலூயா. நோய்கள் மறையுதையா, இப்பவே நோய்கள் மறையுதையா. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாங்க எல்லாரும் நம்பி சொல்றோம் ஆண்டவரே, நம்பி சொல்றோம் ஆண்டவரே, நம்பி சொல்றோம் ஆண்டவரே, விசுவாசத்தோட சொல்றோம். கூடும் 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 கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும் கூடும். இப்போ கர்ப்பங்களை திறக்கிறதுக்கு உங்களால கூடும், திருமண தடைகளை மாற்றுறதுக்கு உங்களால கூடும். இப்போ இப்போ இப்பவே அட் பிரசன்ட் இப்ப அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு, வியாதியை சுகப்படுத்துறதற்கு இயேசுவே கூடும் கூடும் கூடும், உங்களால கூடும். வல்லமை 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 மாறா ஓரா லிக்க மாறா அபதரலர கூடும் கூடும், உங்களால கூடாதது ஒண்ணும் இல்லை. இப்போ இப்போ ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே, இந்த சத்தத்தை காதுல கேட்டுட்டு இருக்கும் போதே அற்புதம் செய்வதற்கு உங்களுக்கு முடியும். அற்புதம் செய்வதற்கு உங்களால கூடும் கூடும் கூடும். இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும், உங்களால முடியும். கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி praise the Lord. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எப்ப பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னா, அட் பிரசன்ட் இப்ப நடக்கிற, இப்ப சந்திக்கிற, இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைய சரி பண்ணுவதற்கு என் தேவனுக்கு பெரிய காரியம் இல்லை, பெரிய காரியம் இல்லை. அவர் இன்றைக்கு தேவன். சொல்லுங்க, அவர் இன்றைக்கு தேவன், அவர் இன்னைக்குள்ள தேவன். அவர் இன்னைக்கு என்ன கிழமை? இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உள்ள தேவன். கர்த்தர் இன்னைக்கு தேவன். இந்த 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன். இப்போ எது இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு பலன் வரும். கர்த்தர் இப்போ அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை தியானித்து இருக்கும்போது நெக்ஸ்ட் அதே சம்பவத்தில் வந்து ஆண்டவர் வந்து யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன பார்த்து கொள்றாருன்னு நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம், ஆதியாகமம் 22:20 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம், அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். அடுத்து பாருங்க, பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இந்த ரெபேக்காள் அப்படின்றது யாரு? ஹலோ, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஈசாக்க அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வந்து பலி செலுத்துகிறதற்காக கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது இந்த பிள்ளை கேக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே அங்கேயே ஈசாக்கு பலியிடாம கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளை இருக்கிறாரு. அப்பா ஆண்டவர் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு.
இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை ஒருத்தர் கொண்டு வர அப்படியே எடுத்துட்டு வராங்க. இப்போ பொதுவாக நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் இந்த குழந்தை பிறந்த செய்தியை வேதத்தில் சொல்லும் போது என்ன சொல்லும் தெரியுமா? அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கும். அதுவும் பொதுவாக இந்த பெண் பிள்ளைகளுடைய பெயர்கள் நிறைய இடத்துல அந்த வரிசையா அப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லை. இத்தனை பேரை பெற்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 20வது மறுபடியும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால் முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இல்தா, பெத்துவேல் என்பவர். இத பாருங்க, இதோட நிறுத்தி இருக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு கமா போட்டுருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்றான். ஸ்பெசிஃபிக்கா தனியா இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை பர்சனலா கொண்டு வராங்க பாருங்க. பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இப்ப ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 14 வயசு, 14 இயர்ஸ் இருக்கும். இந்த 14 வயசுல அவங்க அப்பா பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு எதுவுமே எதுக்காம அப்படியே இவங்க பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ உனக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி உனக்கு தேவை, அந்த தேவையை மட்டும் நான் சந்திக்கல. நான் உடனே நீ பலி செலுத்தி முடிச்சிட்டு வந்த உடனே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. உன் பிள்ளைக்கு திருமணம் பண்றதற்கு ரெபெக்காள்ன்ற ஒரு பொண்ணை இப்போ நீ பலி செலுத்திட்டு கீழே வரும்போதே அங்க பிறக்க பண்ணிட்டேன். உங்களுடைய ஃபியூச்சர்னுடைய தேவை, எதிர்கால தேவை, நாளைக்குரிய தேவை, அடுத்த மாசத்துக்குரிய தேவை, 10 வருஷம் தாண்டி நீங்கள் செய்ய போகிற அந்த தேவை, 20 வருஷம் தாண்டி செய்ய போகிற அந்த கமிட்மெண்ட் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாத. கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு வெள்ளத்தோடு ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயப்பட்டு நீங்க வரலாம். நான் என்ன பண்ணுவேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் படிச்சு முடிச்சுட்டு எப்படி, என் பிள்ளைக்கு வயசு வந்ததுக்கு அப்புறம் எப்படி, என் பிள்ளை 10 வருஷம் தாண்டி எப்படி, அடுத்த வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது, நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த படிப்புக்கு என்ன பண்ண போறேன். உங்க மனசுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு அடுத்து நடக்க போகிறத நினைச்சு கலக்கமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். பசங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல, என்ன இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டேன், இன்னைக்கு எப்படியோ தாங்கிட்டேன், இந்த வேலை இருக்கு சமாளிச்சிட்டேன், இந்த சூழ்நிலை இருக்கு சமாளிச்சிட்டேன், ஆனா அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம் தாண்டி நான் எப்படி சமாளிக்க போறேன், நான் எப்படி இதை தாண்டி போறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. எதிர்கால பயத்திலே யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் மூழ்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒன்று நான் நடத்தினப்பா, இன்னைக்கு உன் தேவன் நான், இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்தது கர்த்தர், இன்னைக்கு உங்களுக்கு துணிமணி கொடுத்தது கர்த்தர், இன்னைக்கு உங்களை பிள்ளைகளை படிக்க வச்சது கர்த்தர், இன்னைக்கு இந்த மாத்திரை செலவுக்கு பணம் கொடுத்தது கர்த்தர், இந்த நாளில் உங்களை நடத்தின கர்த்தர். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, இனியும் இதுவரையிலும் உன்னை நடத்தினேன், இனிமேலும் உன்னை நடத்துவேன், முதிர் வயதிலே வரைக்கும் உன்னை நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இவனுக்கு ரெபெக்காள்னா யாருன்னு சொல்லுங்களேன், தெரியவே தெரியாது. இப்போ 14 வயசுல ஈசாக்கு பக்கத்துல ஆபிரகாமுக்கு முன்னாடி நின்று இருக்கும் போது இவனுக்கு ஏற்கனவே அப்பா மேல பயங்கரமான கோபம். ஆனா அங்க ஒருத்தர் வந்தவர் இந்த பேரை மட்டும், அப்ப ஆண்டவர் எவ்வளவு பிளானிங் பாருங்க, எவ்வளவு திட்டம் பாருங்க. இவன் கேட்கல, இவனுக்கு தெரியாது இந்த பிள்ளையத்தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு ஈசாக்கு ஏதாவது தெரியுமா?
பிறந்த அன்னைக்கு இந்த ரெபேக்கால தான் கல்யாணம் பண்ண போறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா அவனுக்கு தெரியாமலே ஆண்டவர் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க. நீ இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே உன் ஃபியூச்சரை நான் எழுதிட்டேன். வாலிப தம்பி தங்கச்சி, சில காரியத்திற்கு 14 வயசுல எப்படி இங்க அப்பா கையில கட்டும்போது அமைதியா நிக்க முடியும்? 14 வயசுல அப்பா வந்து இந்த கட்டைகளுக்கு மேல ஏறி படுன்னு சொல்லும் போது எப்படிங்க கீழ்ப்படிய முடியும்? கீழ்ப்படிய முடியாது. 14 இயர்ஸ் கிட்டத்தட்ட டீன்ஸுடைய ஸ்டார்டிங்ல எல்லா கோபம் இருக்கும், எல்லா எரிச்சலும் இருக்கும், யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வயசு, எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்கிற ஒரு வயசு 14 இயர்ஸ். ஆனா 14 வயசுல அவங்க அப்பா கையை கட்டுறாரு. எதை சொல்லி கட்டுறாருன்னா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கட்டுறாரு. ஏசப்பாவை பற்றி சொல்லி கட்டுறாரு. எவ்வளவு கோபம் வரும்! என்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு அறிவே இல்லையா? உங்க ஆண்டவருக்கு இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாதா? என்ன போய் பலி கொடுக்க பாக்குறீங்க? கத்தியை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அந்த புள்ளைய அந்த அந்த அதுக்கு மேல படுக்க வச்சு கத்தியை ஓங்கும் போது எப்படி இருந்திருக்கும்? ஆனா இந்த ஈசாக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிஞ்சான். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு அன்பாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். நீ கீழ்ப்படுகிற அன்னைக்கு உன் எதிர்காலத்தை கர்த்தர் எழுதுவாரு. ஆனா உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் எழுதுகிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒப்பு கொடுக்கிற அன்னைக்கு கர்த்தர் எழுதுவாரு. நீங்க கமிட் பண்ற அன்னைக்கு எழுதுவாரு. இன்னைக்கு தாங்க ஈசாக்கு கமிட் பண்ணா, ஆனா அவனுக்கு தெரியாம, அதுவும் இந்த ரெபேக்கால கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இத்தனைக்கும் ரெபேக்கால லவ் பண்ணல, ரெபேக்கால இதுக்கு முன்னாடி பார்க்கவும் இல்லை, ரெபேக்கால பொண்ணு பார்க்கறது கூட போகலைங்க. யாரை அனுப்பினார் அவங்க அப்பா? நீ எல்லாம் போவேனா, நீ உட்காரு, உனக்கு என்ன பொண்ணு வேணும்னு யாரு அனுப்பிடுவா? அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த பாரு, நீ போகும்போது பொண்ணோட தான் வர்ற, வரும்போது உனக்கு ஒரே ரூல்ஸ், என் பையன் இருக்கிறதே ஒரே பையன், இந்த பையனுக்கு நீ பொண்ணோட தான் வர, போயிட்டு வா, வரும்போது பொண்ணோட வா. எப்படி இருக்கும் இவனுக்கு? மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவரே, அது கருப்பா இருக்கா, ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா, செவப்பா இருக்குதா, இல்லை அது வாயாடியா, என்னென்னமோ யோசிக்க தோணும். அதுவும் நீங்க போய் கேட்குறீங்களே, நானா போய் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அது நல்லா இருக்கான்னு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, வேலைக்காரனை அனுப்பி பொண்ணை எடுத்துட்டு வான்னா, இந்த தனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அப்பா சொல்லும் போது கூட அதை கூட எடுத்து பேசுற அளவுக்கு ஈசாக்கு இல்லை. அமைதியா அவர் பாட்டு ஜெபம் பண்ண போயிட்டார். சரி, ஓகே, ஆண்டவருக்கு சித்தமானது வரும். பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. ரெபேக்காள் ஒட்டகத்துல வராங்க. ஒட்டகத்துல வந்த உடனே இந்த அம்மா பாருங்க எவ்வளவு ஷார்ப்னு, அவரை பார்த்த உடனே இவர் தான் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிச்சு. யாருமே தெரியாது. அவரை பார்த்த உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி, அவர் தானே ஆளு, அவர் தானே. ஆமாப்பா, எப்படி கண்டுபிடிச்ச? பாத்தீங்க, வந்த உடனே இந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து, இதான்ப்பா நான் அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த கூட்டிட்டு வந்தேன். வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு ஸ்ட்ரெயிட்டா எங்க கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொன்னா சாராயினுடைய கூடாரத்திற்கு. ஏன்னா அவங்க அப்பா மேல என்னமோ ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு, ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. அவங்க அம்மா தான் ரொம்ப அவரை வந்து தட்டி கொடுத்து, அம்மா வந்து இந்த பையனுக்காக தானே ஆகாரக்கிட்ட சண்டை போட்டாங்க, இந்த பையனுக்காக தானே ஆகாரத்தை துரத்திட்டாங்க, என் பையனை வந்து இவன் வந்து ஏளனமா பேசுறான், துரத்துங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதனால அம்மா செத்து இப்ப இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனா அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள அழைச்சு போனதுக்கு அப்புறம் இந்த ஈசாக்குக்கு ஒரு ஆதரவு வருது. என்ன ஆதரவுன்னா, அம்மாவை மறந்த எல்லா ஃபீல், அம்மா கிட்ட இருக்கிற அத்தனையும் யார்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல நான் சொல்றேன், நிறைய மனைவிகள் நீங்க யாரா மாறணும்னா உங்க கணவனா இருக்க அம்மாவா மாறணும். இந்த உலகத்திலே ஒரு ஆண் மகனுக்கு மோஸ்ட்லி ஒரு 90% ஆண் மக்களுக்கு மிஸ் பண்ண முடியாத ஒரு இடம் எங்க அப்படின்னா அம்மா தான். அம்மாவுடைய சாப்பாடு, அம்மாவுடைய கேரு, அம்மா. ஆனா கல்யாணமான ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய கணவனாருக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா தாயா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ, இந்த 100 நாளில் நீங்க என்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆண்டவர் நமக்காகவே பேசுகிற வார்த்தை. தாயா மாறுங்க, நீங்க தாயா மாறுங்க. ஹல்லேலூயா.
யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் பார்த்து கொள்வார். அட் பிரசன்ட் இப்போ என்ன நடக்குதோ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்துக்கிறவர் மட்டும் இல்ல, உன்னுடைய எதிர்காலத்தையும், அல்லேலூயா, எதிர்காலத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். கையை மேல உயர்த்தி அல்லேலூயா, என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்து கொள்ளுவார். என் எதிர்காலம் யாவையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க சொல்லுங்க, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரதர் பார்த்துக்குவாரு. பாஸ்டர், யாருடைய கையில நான் கொடுக்கப்படுறேன்னு தெரியல, எந்த பிள்ளை என்ன பார்க்க போறான்னு தெரியல, எந்த பையன் என்ன பார்க்க போறான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நான் எப்படி இருப்பேனோ, வியாதியா படுத்துருவேனோ, என்னென்னமோ. யாரோ ஒருத்தர் சொன்ன சாபமான வார்த்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கலாம். புழு புழுத்து சாவேன்னு சொன்னாங்க பாஸ்டர். அதெல்லாம் மனசுல நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. எதிர்காலத்தில் உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு என்னை திட்டுனாங்க பாஸ்டர். உனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காதுன்னு என்னை பார்த்து திட்டுனாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் எதிர்காலத்தில் என்னை யார் பார்ப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஏசப்பா 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 இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு கணவன் இருக்கும்போது, மனைவி இருக்கும்போது, பிள்ளைகள் இருக்கும்போது எப்படி ஏசப்பா உங்களை பார்த்துக்கிறாரோ பார்த்துக்கிறாரோ, கர்த்தர் சொல்லுகிறார், முதிர் வயதில் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னுடைய ஃபியூச்சர், எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறி பாடு. நான் விசுவாசிக்கும் தேவன் பாடுவோம் இன்னாரென்று அறி. சொல்லுங்க எல்லாரும், கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். சொல்லுவோம், நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. சொல்லிக்கொண்டே, நான் விசுவாசிக்கும் தேவன் என்னாரென்று அறிவே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. பாடும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும், செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன். கைகளை மேல தட்டி, நான் விசுவாசிக்கும் தேவன். சொல்லுவோம், ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் இன்னாரென்று அறிவே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் எனது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் எனது தேவன். சதாகாலம் எனது தேவன். சதாகாலம் எனது தேவன். நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னாரென்று. கைகளை மேல தட்டி, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கைகளை தட்டி, கைகளை தட்டி முழு இருதயத்தோடு நன்றியப்பா, நன்றியப்பா. என் எதிர்காலம் யாவையும்
என் எதிர்காலம் யாவையும் அவர் பார்த்து கொள்ளுவார். என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்குது சொல்லுங்க? அவர் எப்படி வேணாலும் அவரால் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். பலவீனமான சரீரத்தை பலனடைய அவரால் பண்ண முடியும். வறுமையில இருக்கிற உங்களை கர்த்தர் செழிப்பா மாற்ற முடியும். ஒதுங்கி ஓரமா நிக்கிற உங்களை பயன்படுத்துறதுக்கு முடியும். என் ஃபியூச்சர் யார் கையில? சத்தமா சொல்ல, பயப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, பயப்படாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப பயப்படலாம், ரொம்ப பயப்படலாம். இன்னைக்கு 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 ஓகே, நான் இருக்கிற வரைக்கும் ஓகே பாஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் ஓகே. நான் செத்துட்டா, நான் விழுந்துட்டா, என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன, என் குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு தாயார், எனக்கு பலன் இருக்குது பரவாயில்ல பாஸ்டர், ஏன் நான் பலவீனமாயிட்டேன்னா, நான் பலவீனமாயிட்டேன்னா இன்னைக்கு நான் கத்திட்டே இருக்கிறேன், இன்னைக்கு கத்துவேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா, இந்த நாளைக்கு 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 இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ற கலக்கம் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பொருத்தனை எடுங்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இரவு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்காலத்தை யார் பார்த்துக்குவான்னா? சத்தமா சொல்லுங்க. உடஞ்சு போயிருக்கலாம், என்னை யார் பாச கல்யாணம் பண்ணுவா, என்னை யார் பாச கல்யாணம் பண்ணுவா, என் வீட்டில் எப்படி ஒரு திருமணம் நடக்குமா, எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா, எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்குது. ஆனா ஈசாக்குனுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட், அடுத்த 20 வருஷம் தாண்டி அவன் செய்ய போகிறத அன்னைக்கு ஆண்டவர் நிறுவனம் பண்ணுவாரானால் உங்களுக்கும் எனக்கும் ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? ஏன் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் நிக்கிற நான் அடிக்கடி நினைப்பேன், ஃபியூச்சரே இல்லாதவன் நான் தான். எதிர்காலம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்க போனாலும் 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க, எங்க போனாலும் எங்க பாஸ்டர் எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டது ஒன்னே ஒன்று மட்டும்தான், எப்படியாவது 10th மட்டும் நீ பாஸ் பண்ணிடுறா, உன்னை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன், சேர்த்து விடுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவேன். அதுக்காக தான் எங்க பாஸ்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். டுட்டோரில் கொண்டு போய் பணத்தை கட்டி சேர்த்து விட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் இவனை எப்படியாவது 10th பாஸ் பண்ண வைங்கன்னு தான் சொன்னார். ஆனால் என்னமோ தெரியல, நமக்கு அது ஏறவே இல்லை மண்டையில். அவர் பாஸ் சொல்லி எதுவுமே செய்யாமல் இருந்ததில்லை. பாஸ் சொன்னார்னா எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுவேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட வந்து நிற்பேன். ஆனால் அவர் சொல்லி செய்ய முடியாத ஒன்று என்னன்னா, இந்த 10th பாஸ் பண்ணவே முடியல. என்னால் அவருக்கே விட்டு போயிடுச்சு மனசு. சரி பரவாயில்ல விடுவோம், தலையெழுத்து என்ன பண்ண முடியும், சரி வா அப்படின்னு தான் என்னை ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கேட்டு அவர் உடனே கேட்குறாரு, அவனுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு தான் கேட்டார். ஏன்னா ப்ரெஸ்லேயே எழுதுறதுக்கு படிக்க, தமிழ் எல்லாம் எழுதுவான் படிப்பான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவருடைய கேராஃபில் தான் கொண்டு போய் நான் ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி நிற்கிறது, எங்கள் அப்பா ஒரு பெரிய படித்தவரோ, எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை, நான் ரொம்ப படித்தவனோ டேலண்ட் உள்ளவனோ இல்லை. என் எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு மரண இருள், எனக்குள்ள ஒரு வருத்தம். என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டால் உடனே பயம் வந்துடும். தெரிலப்பா என் ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல, நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல, நான் எப்படி வாழ்வேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் எதிர்காலத்தை என்னுடைய ஃபியூச்சரை அவர் கையில வச்சிருந்தாரு, அவர் எழுதினாரு, அவர் சொன்னார் நான் பார்த்து கொள்ளுவேன். அந்த தேவனைத்தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், அந்த தேவனை நான் இன்னைக்கு வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன், அந்த தேவனை நான் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். தம்பி தங்கச்சி அம்மா இல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நேரடியா சொல்லுகிறார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உங்க பிள்ளையினுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரை விட உயர்ந்த இடத்துல ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் வைப்பார்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோட 10 வருஷம் தாண்டி நான் எப்படி இருப்பேன்னு தானே கேட்டீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷம் தாண்டி நீங்க எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே, சோர்வான நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. கையை உயர்த்தி, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு எல்லாம் நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. எளிமையான என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தி, எளிமையான உம் பிள்ளையாய் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தி, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தி. இப்ப கைகளை மேல உயர்த்தி, எனக்கு எல்லாமே ஏசப்பா 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 ஏசப்பா. சத்தமா சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் பிள்ளைக்கு எதிர்காலம் நீங்க தான் ஆண்டவரே, என் மகளுக்கு எதிர்காலம் நீங்க தான் ஆண்டவரே. 14 வயசுல ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன். உன் ஃபியூச்சரை நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதுற உங்களால இன்னைக்கு தலையெழுத்தை எழுத முடியும்ல. இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 5th டே, என் தாய் யாரை குறிச்சு கவலைப்படுறாரோ, என் பிரதர் யாரை குறிச்சு கவலைப்படுறாங்களோ அவங்க எதிர்காலத்தை எழுதிருங்க ஆண்டவரே, எழுதிருங்க ஆண்டவரே. சத்தமா ஜெபம் பண்ணிட்டே வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. என் காலங்கள் உன் கரத்திலே, சொல்லுங்க, என் காலங்கள் உங்க கரத்திலே இருக்கு. முழு பலத்தோட சொல்லு, என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது, என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையினுடைய ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர். என்ன பண்ணுவான், என்ன செய்வான், என்ன பண்ணுவான், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஆவியானவர் மட்டும் இந்த இடத்துல அசைவாடி எதிர்காலத்தை ஸ்ட்ராங் பண்ணுகிறவர், நிலைநாட்டுகிறவர். சத்தமா ஜெபம் பண்ணிட்டே சொல்லுங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டே. அந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க, அந்த மகிமையை விட்டுறாதீங்க. தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க, தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. தாய் ஜெபம் பண்ணுங்க, அப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தை பொய்யா போகாது. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கும். இப்பொழுது திருமண தடைகள் மாறுகிறது, இப்பொழுது கால தாமதங்கள் மாறுகிறது, இப்பொழுது கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்க போறாரு.
Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எதிர்காலத்தில் இவங்க கைவிட்டா என்ன பண்றது? எதிர்காலத்தில் இவங்க கைவிட்டா என்ன பண்றது? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் ஒரு 5 டைம் அப்படியே கையை உயர்த்தி எனக்கு எல்லாமே. சத்தம் உங்க சத்தமான வரி அந்த எட்டட்டும். எனக்கு எல்லாமே ரதலரம் தனர பதலர ஹதரல இதரல தரபோதரல கதரல. திரும்ப திரும்ப எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே. எனக்கு எல்லாமே ரதலரம் தன மூரஹதலர ரோதலரத்தனே ரதனர. ஜீசஸ், என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்திற்கு. ஜீசஸ், 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 இயேசுவே. இவன் எதிர்காலம் நல்லா இருக்காதுன்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்ப்பா. இவன் நல்லாவே இருக்க மாட்டான்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்ப்பா. ஆனா நாங்க இப்ப ஜெபம் பண்றோம். எங்க காலங்கள், எங்க காலங்கள் உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல. என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடங்கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றிட சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்து. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து. ஹalleluya, ஹalleluya. யெகோவா ஈரே, கர்த்தர் நம்பர் 1 முதலாவதாக அட் பிரசன்ட் இப்ப இருக்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்பர் 2 இரண்டாவது ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ஃபியூச்சரை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அடையாளத்தை ஆண்டவர் தர்றாரு. நம்பர் 3 மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு நேராகி நாம் கடந்து போக போறோம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கரங்களை தட்டி ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், சின்ன ஜெபத்தை கேட்டால் பெரிய பதிலை கொடுக்கிற கர்த்தர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா எனக்கு செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் மூணாவது என்ன சொல்றார் தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணது யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்றதுக்கு டிராவல் பண்ண உடனே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, உன் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என் வருகை தாமதிச்சா எதை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா உன் சன்னதியை நான் ஆசீர்வதித்து எப்படி பெருக பண்ணுவேன்னா, வானற்று நட்சத்திரங்களை ஒருவன் எண்ண கூடுமானால் உன்னை கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணு. மூணாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உன் சன்னதி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார். பிரதர், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒன்று நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னொன்று உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நல்லா வைப்பார். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் சன்னதியே நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு சன்னதி உண்டா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் தருவார். அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அந்த சந்ததி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உங்க சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லிட்டே எழும்பலாம். யெகோவா ஈரே. ஓகே, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எழும்ப முடிய வசதி உண்டா எழும்பி இந்த கடைசி ஜெபத்துக்கு எல்லாரும் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். ஸ்பெஷலாக கடைசியில் ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுகிற பிள்ளைகளுக்கும், ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுகிற தகப்பன் தாயாருக்கும் சகோதரர்களுக்கும் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் என் மனசில் ஏவப்படுறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என்னை சீர்படுத்துகிற கர்த்தர் யெகோவா ஈரே கர்த்தர். சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டே இருந்துச்சு. யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே. சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தம் நமக்காக தான். இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைக்காக தான். இந்த வாக்குத்தத்தம் என் சந்ததிக்காக தான். ஓ ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை மேல தட்டி ஓ சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும்.
என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். இப்ப கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லுவோம் விசுவாசத்தோடு மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். காயங்கள் மாறும். என் மேன்மை கையில் சேரும். என் மேன்மை கையில் சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர் சத்தமாய் பாடி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை தட்டி இந்த 5வது நாளில் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்ததற்காக கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உங்க வல்லமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. உங்க மகிமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. இந்த சத்தம் தொனிக்கிற வீடு, இந்த சத்தம் தொனிக்கிற காதுகள் எங்க இருந்தாலும், லைவ்ல எங்க இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணாலும் மகிமை மகிமை. திருச்சபையில இருக்கிற அந்த பிரசன்னம், திருச்சபையில இருக்கிற அந்த மகிமை என் பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்து சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, தொற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நிறைய இருக்குப்பா, ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்பு இருக்குப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சூழ்நிலைப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும், அன்னாள் தேவாலயத்தில் வந்து அழுறத ஏலி தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. என் பிள்ளைங்க மனசு என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அப்படியே தாண்ட 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 புது பலத்தையும் அபிஷேகத்தையும் வார்த்தையும் கொடுத்து 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 இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம் எங்க வாழ்க்கையில பார்க்க போறதற்காய் நன்றி. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல பார்க்க போறதற்காய் நன்றி. எங்க திருச்சபையில பார்க்க போறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். திருச்சபைக்காக வாங்கப்பட்ட அந்த கடனை இந்த 100 டேஸ் ஜபத்துக்கு முடிக்கிறதுக்குள்ள செலுத்துறதுக்குரிய ஒரு பாக்கியத்தை தந்துருங்க. அதற்கான உதவிகளை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெயிட் பண்ணுங்க, லைவ் இருக்கட்டும். ஸோ நாளைக்கு மறுபடியும் 7 o'clock அகைன் சண்டே 7வது நாள் நிறைவுலா. ஸோ 7th day. அதனால எல்லாரும் ஃபேமிலியாக முடிஞ்சவங்க திருச்சபைக்கு வரும்படியாய் கேட்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் கூட தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அகைன் இந்த 100 daysல பரிசுத்த வேதாகமத்தை ஒரு டைம் வாசித்து முடிக்கிறோம். நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை கலந்து கொள்ளாதவங்க இருந்தால் தயவு செய்து அதில் கலந்துக்குங்க. சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த அஜெண்டாவை பின்னாடி உங்களுக்கு தருவாங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் வர்றது மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க கீழே குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு SMS அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது ஃபைனலாக ஒரு ஜெபத்தை பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்யூச்சருக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். இல்லை என்னுடைய பிள்ளை லைவ் ஓட்டும், என்னுடைய பிள்ளையினுடைய ஃப்யூச்சருக்காக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. என்னுடைய ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் இப்படியே இருந்தால் என்ன ஆவேன்? எனக்காக ஜெபம் கொஞ்சம் முன்னாடி மட்டும் வாங்க. ஆன்லைன் இருக்கிறவங்க அப்படியே இருங்க, உங்களுக்காக சேர்த்து நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் மட்டும், மற்றவங்க போகிறவங்க போகலாம், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ ஏறக்குறைய எல்லாருக்காகவுமே அப்படி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஃப்யூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. நீங்கள் ஃப்யூச்சரை குறித்து, உங்கள் ஃப்யூச்சரை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான பயம் என்ன அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம். எதிர்காலத்தை குறித்த பயம் நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். மன அழுத்தத்துக்குள்ளே சிலர் போகிறதுக்கு காரணம், சைக்காலஜிக்கலாக சிலர் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஃப்யூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறது. எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இந்த உலகத்தில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு தான் நீங்கள் முடிவெடுக்கணும். என்ன, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் எதிர்காலம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், நான் இந்த மாதிரி ரொம்ப உடம்பாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன், என் எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதான் எடுக்கணும். ஜெபம் பண்ணி பொதுவாக எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ, எந்த இடம் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதை முதல்ல கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி. எனக்கு திருமணமே ஆகலை, இந்த மாதிரி எனக்கு ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்காக நீங்கள் முயற்சி எடுங்க. அமைதியாக இருக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி போய் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எனக்கு எந்த தொழிலும் எனக்கு இல்லை, என் கையில் வருமானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, என் ஃப்யூச்சர், நீங்கள் அதற்காக பிரயாசம் எடுங்க. எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, என் உடம்பு சரியில்லை, இப்படி இருந்தால் என் ஃப்யூச்சர், நான் நம்புகிறேன் என் உடம்புல இருக்கிற அவயவத்தை எல்லாவற்றையும் படைச்சவர் அவர். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால் அவர் சரி பண்ணுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கவலைப்பட்டு யோசித்து எந்த பயனும் இல்லை. அதனால் ஆண்டவர் நான் நம்புகிறேன், ஒரு வருஷத்துலேயே கர்த்தர் எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாற்றுவார். ரூத்துக்கு என்ன எதிர்காலம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ஃப்யூச்சர் ரூத்துக்கு? இந்த நகோமி பயப்படுறதே எதுக்கு பயப்படுறாங்கன்னா, தயவு செய்து நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஏன் அப்படின்னு சொன்னா, என் கூட வந்தா உனக்கு என்ன இல்லை சொல்லுங்க, என் கூட நீ வந்தேன்னா உனக்கு எதிர்காலம் இல்லை. கோ, நீ போ, உங்க அப்பாட்ட போ, என்கிட்ட வராத, எனக்கு பிள்ளை பிறத்து கொடுக்க முடியாது, என் ஊருக்காரன் எவனுமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, இந்த ரூத் ஒரே ஒரு பிடி மட்டும்தான், உன் தேவன் என் தேவன். நீ உங்க தேவனை குறித்து எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லியிருக்க எனக்கு தெரியும். உங்க தேவன் என்னை கைவிட மாட்டாரு. அனாதைய போல வந்த ரூத்துக்கு கர்த்தர் ஃபியூச்சரை எவ்வளவு பிரகாசமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும்னா, நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலத்தை தர முடியும். எதிர்காலத்தை தர முடியும். டோன்ட் வரி.
ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு நேரா காலடி எடுத்து வைங்க. எப்பவும் முயற்சி எடுங்க. தூங்குற டைமை தவிர வேற எல்லா நேரத்திலையும் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். எதிர்காலத்தில் கர்த்தர் வருகை வரைக்கும் நான் போய் நிற்கணும். ஆமென். ஜெபம் பண்றேன். கண்களை மூடி, தகப்பனே தகப்பனே தகப்பனே, இங்கே நிற்கிற பிள்ளைங்க, ஹல்லேலூயா, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, ஆன்லைன்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, ராஜா ராஜா ராஜா, இப்போ ஒரு தைரியம் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவனுடைய எதிர்காலத்தை நீங்க எழுதுனது உண்மையானால், இன்னைக்கு இந்த டேட்டில் கர்த்தர் என் பிள்ளையினுடைய மகிமையான எதிர்காலத்தை தலையில எழுதுவீராக. அந்த எதிர்காலத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் அழிக்கப்படுவதாக. ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி. திருமணங்கள் நடக்கட்டும் அப்பா, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் அப்பா, வேலைகள் கிடைக்கட்டும் அப்பா, சரீரம் சரி ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழணும் ஆண்டவரே, என் பிள்ளை வாழணும் ஆண்டவரே, பிள்ளை வாழணும் ஆண்டவரே. அப்படியே கவலையோடே என் பிள்ளைங்க எதிர்காலத்தில் நினைச்சா ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாத்தையும் என் பிள்ளை இழந்து நிக்கிறாங்கப்பா. எதிர்காலம்னாலே ஒரு கேள்விக்குறியில இருக்குப்பா. சீக்கிரமா என் பிள்ளைக்கு இறங்குங்க சாமி, இறங்குங்கப்பா. இந்த 100 நாள் ஜபத்தை துவங்க பண்ணது நீங்க தானே. சாட்சி சொல்ல உதவி செய். பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.